வணக்கம். தடம் நியூஸின் இரவு நேர செய்திகளுடன் இணைந்து கொள்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் தலைப்புச் செய்திகள். பாடசாலை விடுமுறை தொடர்பில் வெளியான அறிவிப்பு. தங்க விலையில் அதிரடி மாற்றம், வாங்க உள்ளோருக்கு முக்கிய தகவல். நாட்டில் அதிகரிக்கும் வீதி விபத்துக்கள், 14 நாட்களில் 37 பேர் பலி. ராஜங்கனையில் தந்தை மகன் கொலை, 2 சகோதரர்கள் கைது. சட்டவிரோதமாக மாணிக்க கற்கள் அகழ்வில் ஈடுபட்டு வருவோர் அதிகரிப்பு, அதிகாரிகள் பாராமுகம். அமெரிக்க வரி கொள்கையால் நாட்டுக்கு காத்திருக்கும் ஆபத்து, ரணில் எச்சரிக்கை. கண்டி நகரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள 37 பாடசாலைகளுக்கு விசேட விடுமுறை வழங்குவது குறித்து மத்திய மாகாண வலய கல்வி பணிப்பாளர் விசேட அறிவிப்பொன்றை விடுத்துள்ளார். அதற்கமைய ஏப்ரல் 21 தொடக்கம் ஏப்ரல் 25 வரையான காலப்பகுதியில் மேற்குறிப்பிட்ட 37 பாடசாலைகளுக்கும் விடுமுறை வழங்கப்படுவதாக வலய கல்வி பணிப்பாளர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் 18 முதல் 27 வரையான காலப்பகுதியில் விசேட தலதா கண்காட்சி இடம்பெறவுள்ளதன் காரணமாகவே இவ்வாறு பாடசாலைகள் மூடப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் தலதா கண்காட்சி நடைபெறுவதால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடசாலைகள் பாதுகாப்பு படையினருக்கான தங்குமிடங்களாக பயன்படுத்தப்படுவதனால் பாடசாலைகளை மூடுவதற்கு தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை தலதா கண்காட்சியின் போது கண்டிக்கு வருகை தரும் பக்தர்களின் பாதுகாப்பிற்காக ஒரு சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக கண்டி மாவட்ட காவல்துறை பொறுப்பதிகாரி டிசிடி இளங்கக்கோன் தெரிவித்துள்ளார். இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்றிறக்கத்துடன் காணப்படுகின்றது. அந்த வகையில் கடந்த சில தினங்களாக தொடர்ச்சியாக அதிகரித்த தங்க விலையானது இன்று மீண்டும் அதிகரித்துள்ளது. இன்றைய நிலவரத்தின்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது 9,77,664 ரூபாவாக காணப்படுகிறது. அத்தோடு 24 கேரட் தங்க கிராம் ஒன்றின் விலையானது 34,490 ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் 24 கேரட் தங்கப்பவுன் 2,75,900 ரூபாவாக பதிவாகியுள்ளது. 22 கேரட் தங்க கிராம் 31,620 ரூபாவாக பதிவாகியுள்ளதுடன் 22 கேரட் தங்கப்பவுன் 2,52,950 ரூபாவாக பதிவாகியுள்ளது. மேலும் 21 கேரட் தங்கம் 1 கிராமின் விலையானது 30,180 ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் 22 கேரட் தங்க பவுனானது 2,41,450 ரூபாவாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் ஏப்ரல் மாதத்தின் கடந்த 14 நாட்களில் வீதி விபத்துக்களால் 37 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விபத்துக்களில் 99 பேர் படுகாயமடைந்ததாகவும் 335 பேர் சிறுகாயங்களுக்கு உள்ளானதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். அத்துடன் நேற்று மற்றும் நேற்று முன்தினம் நாட்டின் வெவ்வேறு பகுதிகளில் இடம்பெற்ற வாகன விபத்துக்களில் 7 பேர் பலியாகியுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. அதன்படி எல்பிட்டிய, எரிமலே, பிட்டிகல, மிகிந்தலை, குர்நாகல் மற்றும் அகங்கம ஆகிய பகுதிகளில் குறித்த விபத்துக்கள் பதிவாகியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இதேவேளை புதுவருட காலப்பகுதியில் இடம்பெற்ற விபத்துக்களில் காயமடைந்த 412 பேர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அந்த வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவின் வைத்தியர் இந்திக்க ஜெயக்குட தெரிவித்தார். குறித்த காலப்பகுதியில் பட்டாசு விபத்துக்களால் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை கடந்த வருடங்களுடன் ஒப்பிடுகையில் குறைவடைந்துள்ளதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். அனுராதபுரம் ராஜங்கனி பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் தந்தை மற்றும் மகன் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் சகோதரர்கள் 2 ராஜங்கனி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த கொலை சம்பவம் கடந்த 12 இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். ராஜங்கனி பிரதேசத்தைச் சேர்ந்த 56 வயதுடைய தந்தையும் 26 வயதுடைய மகனுமே கொலை செய்யப்பட்டுள்ளனர். இந்த கொலை சம்பவம் தொடர்பில் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் 27 மற்றும் 23 வயதுடைய 2 சகோதரர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கொலை செய்யப்பட்ட தந்தையும் மகனும் பல ஆண்டுகளுக்கு முன்னர் சந்தேக நபர்களின் தந்தையை தாக்கி கொலை செய்துள்ளதாக போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. மஸ்கலியா போலீஸ் பிரிவில் கங்கைவத்தை பகுதியில் உள்ள மவுசாகலை நீர்த்தேக்கத்தில் மிக பிரமாண்டமான முறையில் மாணிக்க கற்கள் அகழ்வில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்து சம்பந்தப்பட்ட மவுஸ்காலை நீர்த்தேக்க பாதுகாப்பு அதிகாரிகள் மற்றும் பாதுகாப்பு பிரிவினர் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை.
கடந்த சில மாதங்களாக மத்திய மலைநாட்டில் கடும் வெப்பம் நிலவுகிறது. இதனால் நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் வெகுவாக குறைந்துள்ளது. இதனால் சட்டவிரோதமாக மாணிக்க கற்கள் அகழ்வில் ஈடுபட்டு வருவோர் அதிகரித்துள்ளனர். அத்தோடு பாரியளவில் அகன்ற குழிகள் மூடாமல் உள்ளதால் அப்பகுதியில் விறகு தேடிச் செல்லும் சிறார்கள் மற்றும் முதியோர் பாரிய சிரமத்தை எதிர்நோக்கும் நிலையில் உள்ளது. இதனால் உயிராபத்துள்ளது என தெரிவிக்கின்றனர். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடன் கவனம் செலுத்தி அவற்றை மூட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கின்றனர். அமெரிக்காவின் புதிய வரி கொள்கையால் இந்த நாட்டில் 1,00,000க்கு மேற்பட்டோர் தொழில் வாய்ப்புகளை இழக்கும் அபாயம் இருப்பதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். இன்று விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்ட ரணில் விக்ரமசிங்கே இதனை அவசர நிலையாக கருத வேண்டும் என்று தெரிவித்தார். புதிய அமெரிக்க வரி கொள்கை தொடர்பாக அரசாங்கம் எடுத்து வரும் நடவடிக்கைகள் குறித்து நாட்டு மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். பாடசாலை விடுமுறை தொடர்பில் வெளியான அறிவிப்பு. தங்க விலையில் அதிரடி மாற்றம், வாங்க உள்ளோருக்கு முக்கிய தகவல். நாட்டில் அதிகரிக்கும் வீதி விபத்துக்கள், 14 நாட்களில் 37 பேர் பலி. ராஜங்கனையில் தந்தை மகன் கொலை, 2 சகோதரர்கள் கைது. சட்டவிரோதமாக மாணிக்க கற்கள் அகழ்வில் ஈடுபட்டு வருவோர் அதிகரிப்பு, அதிகாரிகள் பாராமுகம். அமெரிக்க வரி கொள்கையால் நாட்டுக்கு காத்திருக்கும் ஆபத்து, ரணில் எச்சரிக்கை. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் fm.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.